ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா வேற தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்காங்க. ஒன்று இருக்கு, அதை எடுத்தாந்து வச்சு விளையாடலாம். ராகுல் ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னவோ பீரோ கிட்ட ஏதோ எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. ஒன்றும் இல்லக்கா, நான் வரேன். அங்கதான். ராகுல், அம்மா தலைவலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. நம்ம கலாட்டா பண்ணாம இருக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லக்கா, நான் எதுவும் சத்தம் போட மாட்டேன். ஏதோ ஒன்று எடுக்கணும், அதை எடுத்துட்டு வெளியே வந்துடுறேன்க்கா. சரி சரி, வாங்க சீக்கிரம். ராகுல், அணிலிருந்து இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு இதை திறந்து பார்க்கலாம். ரப்பர் வச்ச பென்சில் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் எரேசர் பென்சில், நார்மல் பென்சில் எல்லாமே இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? சரி, முதல்ல ஒரு பென்சில் எடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். என்ன எழுத வரும் நம்மளுக்கு? சரி, என்ன வருதோ அதை எழுதலாம். ராகுல், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி கிறுக்கிட்டு இருக்க? ABCD 1 2 3 அந்த மாதிரி எழுதலாம் தானே. அதை விட்டு ஏன் இப்படி எல்லாம் கிறுக்குற? அக்கா, இந்த பென்சில் எப்படி எழுதுன்னு பாக்குறேன்க்கா. அதெல்லாம் வேண்டாம் ராகுல், வச்சிரு ராகுல். அக்கா, எனக்கு இதுதான் நல்லா இருக்கு, நான் இப்படிதான் பண்ணுவேன். ராகுல், சொன்னா கீழே அந்த பென்சில் கூட. அப்படியெல்லாம் பண்ணாத, நிறுத்து ராகுல். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்படி எல்லாம் பண்ணாத ராகுல். அக்கா விடுங்க, அதுதான் நல்லா இருக்கு. பென்சில் வாங்காதீங்க என்கிட்ட இருந்து. ராகுல், சொன்னா கேளு. இங்க கூட, இங்க. அப்படியெல்லாம் பண்ணாத. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேன். ஏன்க்கா என்னவ கீழே தள்ளி விட்டீங்க? என்னது, நான் கீழே தள்ளி விட்டேனா? நீ தானே பென்சில் கொடுக்காம கீழே விழுந்துட்ட. என்ன இது, ஒரே சத்தமாக இருக்குது. தலைவலிக்குதுன்னு ஒரு 5 நிமிஷம் படுத்தேன். படுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராகுல், லக்ஷா, என்ன பண்ணுறீங்க? என்ன சத்தம்? என்னாச்சு ரெண்டு பேத்துக்கும்? ஏன் இப்படி விழுந்து கீழே உருண்டுட்டு இருக்கீங்க? அம்மா, அக்கா என்னவ கீழே தள்ளி விட்டுட்டாங்க. எனக்கு வலிக்குது. இங்க பாருங்கம்மா, அக்கா தான் இப்படி பண்ணாங்க. அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. ராகுல் தான் அப்படி என்கிட்ட பென்சில் கொடுக்காம கீழே விழுந்துட்டான். இங்க பாருங்க, எப்படி கிறுக்கிக்கிட்டு இருந்தானா. நான் கிறுக்க வேண்டான்னு சொன்னேம்மா. என் பேச்சை கேட்கவே இல்லை. விடு லக்ஷா, ராகுல் என்னவோ பண்ணட்டும், விடு. நீ ஏன் வந்து பென்சில் பிடுங்குற? இல்லைம்மா, நான் ABCD 1 2 3 இதெல்லாம் எழுது, இப்படியெல்லாம் கிறுக்காதந்தாம சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்கவே இல்லைம்மா. ராகுல், நீயும் அக்கா பேச்சு கேட்கணும் தானே. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? இங்கே வா, நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன். அங்கே ஒரு ஸ்லேட் இருக்குது, அதை எடுத்துறேன். அதில் நீ எழுதலாம். வா இங்கே. நல்ல வேலை, பென்சில் வாங்க போய் ராகுல் நான் தான் கீழே தள்ளி விட்டேன் வர அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். நல்ல வேலை, அம்மா என்னை திட்டாமல் ஸ்லேட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ராகுல், உனக்கு இப்போ என்ன வேணுமோ இந்த ஸ்லேட்டில் நீ எழுதி கற்றுக்கலாம். இதில் எழுதிட்டு நீ ஈஸியாக எரேஸும் பண்ணிக்கலாம். பாரு, இதில் என்னென்ன எழுதலான்னு பார்க்குறியா? ஃபஸ்ட்டு ABCD இந்த மாதிரி அழகாக எழுதணும். இது மேலேயே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. இது மேலேயே திரும்ப திரும்ப எழுது. அப்புறம் இதை அழிச்சிட்டு திரும்ப திரும்ப நீ எழுதி பார்க்கலாம். இந்த ஸ்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லேட் நல்லா இருக்கே, நானும் எழுதி பார்க்குறேன். இங்கே பாருங்க, நான் ஏ மாதிரி எழுதிட்டு அதையே வீடு மாதிரி வரைஞ்சிட்டேன். இங்கே பாருங்க, வீட்டுக்கு கதவெல்லாம் இருக்கு, ஜன்னல் இருக்கு, அப்புறம் மேலே வந்து புகையெல்லாம் வருது பாருங்களேன். ஆமாம் ராகுல், இந்த ஸ்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப அழகா இதில் எழுத கற்றுக்கலாம். ஆமாக்கா, நீங்கள் சொன்னதை நான் கேட்கவே இல்லை. சாரிக்கா, இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஸ்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இனிமேல் சண்டை போடாமல் இருக்கலாம்க்கா. சாரிக்கா. சரி, பரவாயில்ல ராகுல், நீ போய் அந்த ஸ்லேட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. இங்கே பாரு ராகுல், உனக்கு 1 2 3 எல்லாம் எழுதியிருக்கேன். இது மேலேயே நீ திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு ராகுல். எப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டேன், இப்போ இதெல்லாமே அழிச்சிடலாம். பரவாயில்லையே ராகுல், நல்லா எழுதுறியே. ரொம்ப அழகா எழுதியிருக்க ராகுல். என்ன இது ராகுல், ஸ்லேட்ல எல்லாம் எழுதிட்டு இருக்கியா? என்ன எழுதுற ராகுல்? எழுதி காட்டி எனக்கு பார்க்கலாம். அப்பா,
அம்மா எனக்கு இந்த ஸ்லேட் எழுதி கொடுத்தாங்களா, எனக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, நான் இதுல 1 2 3 எல்லாம் எழுத கத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. வெரி குட் ராகுல், சூப்பரா எழுதியிருக்கியே. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். எல்லாருமே சீக்கிரம் ரெடி ஆகுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போகலாம். என்னது சர்ப்ரைஸா? எங்கே எங்களை கூட்டிகிட்டு போக போகிறீங்க? எங்கன்னு சொல்லுங்களேன். அப்பா என்ன சொல்றீங்க? நிஜமாலும் சர்ப்ரைஸா? எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்கப்பா. அதான் அப்பா சர்ப்ரைஸ்னு சொல்றாருல, வாங்க டக்குன்னு கிளம்பலாம். லக்ஷயா, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. அவங்க வீட்கிட்ட நிற்க சொல்லு, நம்ம வண்டி எடுத்துட்டு போகலாம். அதில் அவங்களையும் கூட்டிட்டு போகலாம். என்னது, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போக போறோமா? நம்ம எப்படிப்பா போக போறோம்? நான் ஒரு வண்டியை வர சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருமே அதில் தான் போக போகிறோம். சரிப்பா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி வாங்க, என்ன சர்ப்ரைஸ்னு நம்ம போய் தான் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல டைம் பாஸ் ஆக போகுது. போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஹை, என்னப்பா இவ்வளோ பெரிய லாரியை வர சொல்லியிருக்கீங்க? நம்ம இதில் தான் போக போகிறோமா? போய் என்னப்பா பண்ண போகிறோம்? எதுக்குப்பா இதை வர சொல்லியிருக்கீங்க? ஒன்றுமே புரியலையே. வாங்க வாங்க, நம்ம போகலாம். உங்களுக்கு அப்புறமா எல்லாமே புரியும். ராகுல் கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ, கீழே விழுந்துட போற. நான் பார்த்துக்கிறேன் லக்ஷயா, ராகுல் கீழெல்லாம் விழ மாட்டான். அப்பா அப்பா, வண்டி நிறுத்த சொல்லுங்க. யுக்தாவும் ராமும் இங்கே தான் இருக்காங்க. ராம் வா வா, அவங்க வந்துட்டாங்க, வா நம்மளும் போய் ஏறிக்கலாம். லக்ஷா, என்னப்பா ரெடியாகி வர சொன்னீங்க? எங்கே தான் நம்ம போக போகிறோம்? என்ன சர்ப்ரைஸ்? லாரியெல்லாம் உங்கள் அப்பா வர சொல்லியிருக்காரே. ஆமா ஆமா, அது சர்ப்ரைஸ் தான். வாங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்தது யாரு வீட்டுக்கிட்ட போறது? சிட்டியும் டீனா வீட்டுக்கிட்டயுமா? அவங்க வந்து ரோடு கிட்ட நிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, நம்ம அப்படியே அவங்கள கூட்டிட்டு போயிடலாம். அப்பா அப்பா, டீனா வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அங்கிள், எங்கே எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? டீனா, இதுதான் நாங்க ஏறினதுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அங்கிள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, சிட்டி வந்துகிட்டு இருக்கான். சிட்டி வா வா, இந்த பக்கம் ஏறிக்கோ. சரி ராம், நான் இங்க ராகுல் கிட்டே உட்காந்துக்கிறேன். இங்க இடம் கரெக்டா இருக்கு எனக்கு. இவங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க லாரியில எங்க போறோம்னு. நம்ம இந்த லாரியில போய் ஒருத்தரை கூட்டிட்டு போக போறோம். அவங்களுக்கு இப்ப சொல்ல வேண்டாம், நேர்ல பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன நீங்கள் ஏதோ மனசுலே பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, இப்பயாவது சொல்லுங்களேன். ஜூஸ் குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஜூஸ் அப்புறமா குடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், யார் நம்மளை கேட்க போறா? ஜூஸ் குடிச்சிக்கிட்டே ஜாலியாக போகலாம். அங்கிள் இங்க பாருங்க, எதிரில் ஒரு பொண்ணு வந்து இங்க விழுந்துருச்சு. ஐயோ, இது என்ன? இந்த பொண்ணு வந்து இப்படி விழுந்துருச்சு. பாப்பா, உனக்கு என்னாச்சு? எந்திரி, மெதுவா எந்திரி பாப்பா. ஏன் பாப்பா நீ இப்படி வண்டியில வந்து குறுக்க விழுந்துட்ட? என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் வந்து குறுக்க விழுந்தேனா? நீங்க தான் வந்து லாரியில வந்து இடிச்சிட்டாங்க. இந்த டிரைவர் அங்கிள் தான் என்ன இடிச்சிட்டாங்க. பாப்பா, நாங்க தான் பார்த்தோமே, நீ தானே ஜூஸ் குடிச்சுக்கிட்டே வண்டியில வந்து இந்த லாரி கிட்ட வந்து விழுந்துட்ட. இல்ல இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க லாரி தான் வந்து என்ன இடிச்சிருச்சு. என்ன பாப்பா இப்படி போய் சொல்ற? நீ தானே வந்து விழுந்த, இப்ப எங்க மேலேயே போடுற? உங்க லாரி இடிச்சதுல என் வண்டி பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க தான் அதெல்லாம் இப்போ எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நான் இப்பயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன பாப்பா, உன் ஸ்கூட்டருக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கு. அதுவும் இல்லாம ஓ மேல தானே தப்பு இருக்கு, நீ தானே வந்து விழுந்த. இல்ல இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன இங்க என்ன பிரச்சனை? என்ன சார், என்ன நடந்ததுங்க? அங்கிள் இங்க பாருங்க, நான் சைடா போயிட்டு இருந்தேன்னா இவங்க லாரி வந்து என்னை இடிச்சிருச்சு அங்கிள். இப்போ என் வண்டி சரி பண்ணி கொடுக்க சொன்னா அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், எங்க மேல எந்த தப்புமே இல்ல. இந்த பொண்ணு தான் ஜூஸ் குடிச்சிட்டே வந்து எங்க வண்டி மேல வந்து இடிச்சிருச்சு. அது வந்தது கூட ராங் ரூட் தான் சார். என்ன பாப்பா இது, நீ தான் ராங் ரூட்ல வந்தன்னு சொல்றாங்க, நீ அவங்க மேல தப்பு சொல்ற? இதுல யார் சொல்றது நிஜம்? அங்கிள், அவங்கள நம்பாதீங்க, நான் சொல்றதுதான் நிஜம், என்ன நம்புங்க. இல்ல சார், நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், இந்த பொண்ணு தான் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் தான் நான் கேட்டேன். பார்த்தா இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கு. ஐயோ, போலீஸ் அங்கிள் வேற பார்த்துட்டேன்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அவங்க நல்ல வேலை பிரேக் போட்டாங்க, நீ தானே போய் இடிச்ச. நல்ல வேலை, உனக்கு ஒண்ணுமே ஆகல. இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னோம்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். பேசாமல் கிளம்பிடலாம். நான் சொல்கிறத நீங்கள் யாருமே நம்பல. பரவாயில்ல விடுங்க, என் வண்டியை நானே சரி பண்ணிக்கிறேன். நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம கிளம்பலாம்.
நல்ல வேலை சார், நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. இல்லைன்னா இப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்லி நான் தான் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்குன்னு மாதிரி இருந்தது. சரி சரி, நீங்கள் ஏதோ வேலையை கிளம்பிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, இங்கே இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ? சரி, இவங்கள கூட்டிகிட்டு போனாலும் இப்போ லேட் ஆயிரும். சரி, அவங்களே நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாம். இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். மீனா, இங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன்று பண்ணலாம், நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகலாம். அந்த சர்ப்ரைஸ் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் காலையிலேருந்து இப்படி தான் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்க. என்னது, நம்ம எங்கேயும் போகலையா? திரும்ப வீட்டுக்கு போகிறோமா? ஐயோ, என்ன பண்ணுறது? நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்போ திரும்ப வீட்டுக்கே போகலாங்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஜாலியாக ஒரு ரவுண்ட் போகலான்னு நினச்சேன், பார்த்தா அது முடியவே இல்லை. அம்மா, அப்பா என்னம்மா சொல்கிறாரு? இப்போ வீட்டுக்கே வந்து திரும்ப விட்டுட்டாரு, என்னன்னே தெரியலையேம்மா. லக்ஷ்யா, நீங்கள் விளையாண்டுட்ருங்க, என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் விளையாண்டுட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரி, சர்ப்ரைஸ்னு பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை பார்க்கலாம். லக்ஷ்யா, இங்கே பாரு, உங்கள் அப்பா போய் வாத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன நடக்குது? என்னது, வாத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? ஹை, வாத்துக்கோழிலாம் வந்துருச்சா? இனிமேல நான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பேன். லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் போனப்புறம் வாத்துக்கோழிலாம் இப்போதான் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் சரியாக சாப்பிடாமே இருந்தது. யுக்தா, அப்பா சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான் நினைக்கிறேன். வாத்தெல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு. இதை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எல்லாம் விளையாடலாம் வாங்க. என்ன, நம்ம வீட்டுக்கிட்ட ஆம்புலன்ஸ் வர சத்தம் கேட்குது. என்னாச்சு? யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இங்கே வந்திருக்கு? ஆண்டி, என்ன இது இங்கே வந்து நிறுத்துறாங்களே? என்னவா இருக்கும்? அம்மா, நம்ம லக்ஷ்மியை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. லக்ஷ்மிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ நல்லா நடந்துட்டு இருக்கு. லக்ஷ்மி, வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் லக்ஷ்மி, வந்தாச்சு. லக்ஷ்மி வந்தாச்சு. வா லக்ஷ்மி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. உனக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கா? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தான் எங்க அப்பா எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம். இங்க பாரு, வாத்தெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டல, அன்னைக்கே தோட்டத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு தான் திரும்ப வருது. அக்கா, சாரிக்கா, எங்கனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. இனிமேல் நாங்கள் உங்கள் பேச்சு கேட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் இல்லாமல் எங்களால் இங்கே இருக்கவே முடியல. சரி, நான் தான் நல்லபடியாக திரும்பி வந்துட்டேன்ல, விடுங்க, பரவாயில்ல. லக்ஷ்மி இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு. லக்ஷ்மிக்கு ஆரத்தி எடுக்கலாம். லக்ஷ்மி, நீ அங்கே சரியா சாப்பிட்டியா இல்லையா? இரு, நான் உனக்கு போய் சாப்பிட கொண்டு வரேன். ஆமாம், எனக்கு அங்கே மருந்து மாத்திரை தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு சாப்பிட கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி லக்ஷ்மி, இந்தா சாப்பிடு. லக்ஷ்மிக்கு ரொம்ப பசின்னு நினைக்கிறேன். பாரு, எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.